ஒரு பொண்ணு அழுதாக்கா, அந்த கண்ணீர துடைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து நிப்பாங்க. அவன் அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், அம்மா, அப்பா, பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு. ஆனா, நம்மள மாரி ஒரு ஆம்பளைங்க நம்ம ரத்தத்தையே கண்ணீரா சிந்துனா கூட கேட்கறதுக்கு ஒரு நாதி இருக்காதுங்க. நான் என்ன கேட்கிறேன், "ஏன்டா நாங்க அழுதா மட்டும் என்ன தக்காளி சட்னியாடா? எங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமாடா?" எல்லாரும் சொல்றாங்க, பொம்பளைங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆமா ஒத்துக்கிறேங்க. கண்டிப்பா பெண்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனா, நம்மள மாதிரி ஆம்பளைங்க அழுகாம எவ்வளவோ நம்ம அடக்கிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம கஷ்டத்துல என்ன சொல்ல முடியுங்க? ஆனா உண்மதான். இப்போ நம்மளுடைய பெத்த பிள்ளையே நம்மள வந்து நல்லா வச்சுக்கணும்னாக்கா, அவங்க கிட்ட நம்ம ஜாலியான அப்பனாவும், அவங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள நம்ம வாங்கி குடுத்தாலும் தான், அவங்க நம்மள மதிப்பாங்க. இதே இது நம்ம ஒய்ஃப்னா மட்டும் எப்படி, அவங்களுக்கு தேவையான நம்ம சம்பாரிச்சு அவங்களுக்கு காச குடுக்கணும், அவங்களுக்கு தேவையான துணிமணி எடுத்து குடுத்தா தான் நம்ம இதே இது நம்ம வீட்ல 2 நாள் நம்ம இருந்து பார்ப்போமே. இல்ல 1 வாரம் தான் நம்ம வேலைக்கு போகாம இருந்து பார்ப்போம். "என்னய்யா வெட்டியா உட்காந்துட்டு இருக்கியா? வேலைக்கு போமாட்டியா? என்ன ஆவுறது?" ஏகப்பட்ட கேள்வியா இருக்குங்க. அதே இது நம்ம அம்மா, அப்பாவ கூட எடுத்துக்குவோமே. அவங்க கூட என்னன்னா, நம்ம 4 பேர் முன்னாடி அவங்க சொந்தக்காரங்க, அந்த அவங்க முன்னாடி நம்ம தலை சிறந்து அதாவது நல்லபடியா நான் ஒரு நல்ல உருப்படியான பிள்ளையா இருந்தா மட்டும் தான், நம்ம பெத்த அம்மா, அப்பாவுக்கே சந்தோஷமான காலகட்டத்தில தான் வாழ்ந்தோம். இப்படியான வாழ்க்கையில தான் ஒவ்வொரு ஆம்பளையும் கஷ்டப்பட்டு அவன் குடும்பத்துக்காக முன்னேறி, அவ்வளோ வாழ்க்கைய நோக்கி அவன் போய்க்கிட்டே இருக்காங்க. அதனால எங்களுடைய அழுகைக்கும் கொஞ்சம் வேல்யூ குடுத்து, முக்கியத்துவம் குடுத்து, எங்களையும் கொஞ்சம் மதிச்சு, ரெஸ்பெக்ட்டா இந்த சொசைட்டில நடந்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவேன்னு நான் சொல்லிக்கிறேங்க.